இஸ்லாமியர்களுக்கு 7% இடஒதுக்கீடு, இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 16ஆம் தேதி சென்னையில் பேரணி நடைபெறும் என SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். திருச்சியில் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளி கல்வித்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி முதலமைச்சர் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்தை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இஸ்லாமியர்களை பாதுகாக்க சிறப்பு சட்டத்தை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை தமிழக அரசு தட்டி கழிக்க கூடாது, மத நடவடிக்கைகள் கல்வி நிலையங்களில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். இப்பொழுது தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக, மிகவும் சறுக்கல் வாய்ந்த துறையாக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற, அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளி கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் பள்ளியில் அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களது கேள்வி எல்லாம், அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறது.